السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வோம் என்ற தொடரில் இன்று 9வது நாள். முந்தைய நாளில் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட சோதனைகள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பார்த்தோம். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயத்தை உருக்கும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் கல்லால் தாக்கியவர்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற சம்பவத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு ஏன் சென்றார்கள்? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா கடுமையாக எதிர்க்கப்பட்ட ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாவலராக இருந்த அபு தாலிப் மறைந்துட்டாங்க. அதே காலகட்டத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மறைகிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கடினமான காலமாக அந்த நேரம் இருந்துச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு சென்று அங்குள்ள மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கலாம் என்ற நியத்தோடு கிளம்புறாங்க. ஆனால் அங்குள்ள மக்கள் அந்த தாவாவுடைய அல்லாஹ்வுடைய இறை அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் மாறாக சிறுவர்களையும் அடிமைகளையும் தூண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கல்லாலும் எரிய செஞ்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதங்கள்லாம் ரத்தம் ஏற்படுது. அவங்க எரிந்த கற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள் காயமாகுது. அந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா இவங்களும் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் அந்த தாயிஃபுடைய அந்த இடத்துக்கே போயிருப்பாங்க. அப்போ பாதுகாக்கிற நேரம் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் காயமடைகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை விட்டு வெளியே வந்து ஒரு தோட்டத்தில் தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு நடந்த வேதனை நினைத்து பார்க்குறாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு திராட்சை தோட்டம் அமர்ந்து பார்க்குறோம். நீங்கள் உம்ரா போனீங்கன்னா பார்க்கலாம். நம்ம உம்ரா போகிற நேரம் அந்த தோட்டத்தெல்லாம் காமிச்சாங்க. இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கம் இருந்து வந்து இந்த இடத்துல இருந்தாங்க என்பதாக அந்த தோட்டத்தெல்லாம் காமிச்சு. இன்றைக்கி அந்த தோட்டம் இருக்குது, பராமரிக்கிறாங்க அந்த தோட்டத்தை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை விட்டு வெளியே வந்து தோட்டத்துக்குள்ளே தங்குறாங்க. தனக்கு நடந்த விஷயத்தில் யோசித்து பார்க்குறாங்க. ஒரு மனிதர் நல்லதை சொல்லி என்ன செய்தார், அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக அவரை கல்லால் தாக்கிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கண்ணே. இது ஒரு விதத்தில் பார்த்தா இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாகவும் இருக்குது. அப்போ ஒரு தாய் என்ன செய்வார், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து படிப்பினர் தான், அல்லாஹ் பக்கம் வாங்க, ரசூல் பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டா உடனே என்ன செய்யும், அந்த நபரை சுற்றி சைத்தானுங்களும் வட்டம் எடு. இந்த நபருடைய குறைகளை கண்டுபிடிச்சி இந்த நபர் இதுக்குமே அல்லாஹ் ரசூலை பேசக்கூடாதுன்னு மனித ரூபத்திலையும் ஷைத்தான்கள் அறையும். இன்றைக்கி அதுதான் என்ன செய்யுதுங்க, எவ்வளோ இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மலக்குமார்கள் வருகை தராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் திரும்பிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடன் மலைகளின் பொறுப்பு ஏற்ற ஒரு மலக்கு வராங்க. மலைன்னா நம்ம இந்த ஜிபால் இந்த பார்க்குறோம்ல, அந்த மவுண்டைன், இந்த மலையுடைய அந்த பாறை, அந்த மலையுடைய மலைக்கு பொறுப்புதாரி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இன் ஷஅத அன் உதீக அலைஹிமுல் அஹ்ஷைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீங்கள் விரும்பினா இந்த 2 மலைகளுக்கு இடையில் அவங்கள நான் வச்சு நசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நல்லது ஏவுனதுக்காக உங்களை இந்த பாவிங்க இப்படி பண்ணிட்டாங்க. அது சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இல்லை, அவங்களுக்கு சந்ததியிலிருந்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் உருவாகுவாங்க என்று நான் நம்புகிறேன். எனவே என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க என்பதாக அந்த மலக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அருமையானவர்களே, இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவர்களை கல்லால் அடித்தவங்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். ஏன்? அவர்களின் மீது கோபத்தை விட அவர்களுடைய எதிர்கால ஈமான் நம்பிக்கை ஏற்பாங்க என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப விரும்பினாங்க. இன்றைக்கி இவங்களை அழிக்கிறத காட்டிலும் பின்னாடி இவங்களுடைய கூட்டத்தில் என்ன செய்வாங்க, ஈமான் கொள்ளக்கூடிய நபர் வருவாங்க என்பதாக நம்பினாங்க.
அடுத்து இதான் நபிஸல்லல்லாஹு இறக்க குணம் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அது அல்லாஹ் கூறுகிறான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபி என்ன தெரியுமா, உலகங்களுக்கும் அருளாகவே உங்களை அனுப்பியுள்ளோம். அருள்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கும் அருள், மற்ற ஏனைய எல்லா படைப்புகளுமே நபிஸல்லல்லாஹு அருள் தான். அப்போ இதான் சூரத்துல் அன்பியாவில் பேசுகிறாங்களா, இந்த வசனத்துடைய உயிரோட்டத்தை தாயிஃப் சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். அருளாக தான் அனுப்புனாங்க, அழிக்கிறதுக்கு அனுப்பலாம். அந்த மலக்கு கேட்ட போதும் அழிப்பதற்கு என்ன செய்யலை, அவங்க அனுமதி கொடுக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை துன்புறுத்திடும் இரக்கத்தை காட்டினார்கள் என்ற அந்த வரலாறு அந்த இடத்துல பார்க்க முடியுது. அருமையானவர்கள், இது சிறிய சம்பவம் தான். இதை பற்றி நம்ம பல முறை இதே இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பேசியிருக்கோம், விரிவாக பேசியிருக்கோம். அப்போ இது நமக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பாடம்னு சொன்னால், இன்று நம்ம யாராவது சிறிய வார்த்தையால் காயப்படுத்தினாலும் அவரை நான் இனி பார்க்கவே மாட்டேன் என்பதாக என்ன செஞ்சிடறோம், முடிவெடுத்துடுறோம். ஆனால் யாராவது நமக்கு எதிராக பேசிட்டாலும் அவர் என்ன செய்யணும், பழிவாங்கியே ஆக வேண்டும் என்ற நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் தாக்கியவர்களையும் என்ன செய்கிறாங்க, அவர்களின் சந்ததியினர் ஈமான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க. இதுதான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். எனவே நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் இந்த இதிலிருந்து. அப்போ அருமையானவர்களே, இன்றைய பாடத்தை படித்தது பாடத்தில் நமக்கு ஒரு 5 விதமான படிப்பினைகள் பெறக்கூடிய விஷயம். ஒன்று, துன்பத்தில் என்ன செய்யக்கூடாது, தாவாவை நிறுத்திவிடக்கூடாது. இறை அழைப்பாளர் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வேலையை துன்பம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு. இன்றைக்கி பார்க்குறோம், சில இமாம்கள் என்ன செஞ்சிடறாங்க, கஷ்டத்தில் போயிடுறாங்க, இமாமத்தே விட்டு போயிடுறாங்க. இமாமத்து ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில், அது அவங்களுக்கு சிறிதாக தெரியலாம். மறுமையில் நபிமார்களோடு இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சோதனைகள் வரதான் செய்யும். இமாமா இருக்கும்போது என்ன செய்யும், பல விஷயங்கள் நெருக்கும். அதாவது அந்த தாவாங்கிற ஃபீல்டை விட்டு வெளியே போயிடும். இந்த வட்டத்தில் இருக்காத நீ என்ன செய்யும், ஊர் பிரசிடெண்ட்டாக கூட ஆகும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஊர் எம்எல்ஏ கூட ஆகும், பிரச்சனை இல்லை. எதை பேசாத, குர்ஆன் ஹதீஸை பேசாத. எப்படி முஸ்லீம்களை பார்த்தா இன்றைக்கி ஒரு கூட்டம் உருவாக்குதில்லை, கெட்டதாக உருவாக்கி காட்டுறாங்க இல்லை, ஏன், சத்தியம் எங்கே இருக்குது. அதே மாதிரி தான் இமாமை நோக்கி நடக்கும், அதே அம்புகள் அதே விஷயங்கள் பாயும், அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிது. அப்போ அதாங்க எழுதுறாங்க, தாவாவுடைய விஷய நேரத்தில் இறையழைப்பு செய்யும் போது நீங்கள் தாயிஃப் நகரத்தை என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கணும். இதை இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு இமாம் என்ன செய்கிறாங்க, ஒரு பிரபலியமான ஒரு இமாம், அவருக்கு எவ்வளோ சோதனை பார்த்தீங்களா. எது உண்மையாக பொய்யும், பாதிக்கப்பட்டவங்க மைக்கை பிடிச்சி பேசணும், நான் தாங்க இந்த ஆதாரம், இப்படி பேசணும், இது உண்மை. யாரோ மனு கொடுத்தாங்கன்னு பேசிகிட்டு இருக்கு, இது என்ன வேலைக்காகும். எனவே அருமையான இப்போ என்ன செய்யாது, தாவா விட்டு ஓடிடணும், எப்படியோ ஓடிப்போரு, அல்லாஹ் ரசூல் பேசாத, வேறு என்னாச்சு நீ ஆயிரு. எனவே அப்போ இந்த மாதிரியான நேரங்கள் என்ன நினைக்கணும், நம்ம விசாசனுடைய தாயிஃப் நகரத்துடைய விஷயம், தாவாக்கள் செய்யக்கூடியவங்க, தாய்க்கள், ஜமாத்து, கிறிஸ்துக்கு போகிறவங்க எல்லாருமே இதுதான், ஒரே விஷயந்தான். அப்போ தாயிஃப் நகரத்துடைய விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்து என்ன செய்யணும், நிலையாக அதை நினச்சி நிற்கணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாவாவை நிறுத்தவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பாடம், கோபத்திலும் நியாயத்தை மறக்கக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தவர் என்பதற்காக அவருடைய அழிவை நாம் விரும்பக்கூடாது என்பது இங்கே என்ன செய்யுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாடத்தில் நமக்கு வருது. 3வது, மன்னிப்பது பலவீனம் அல்ல. மன்னிச்சிட்டாருங்க, மன்னிப்பது என்னது, பலவீனம் அல்ல என்பதை இங்கே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பழிவாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் மன்னிச்சாங்க. மன்னிச்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்லை, அந்த இடத்துல பலவீனப்பட்டு போயிடல. அல்லாஹ் இப்படி ஏற்படுத்திட்டா. அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு படையோட என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. மக்கள் ஆரவாரமாக அவங்களை வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு பார்க்குறோம். அவங்க தாயிஃப் நகரத்தை சேர்ந்தவங்க. அருமையானவர்கள், அடுத்து எதிரியின் எதிர்காலத்தை என்ன செய்து நினைச்சு பார்க்கணுமா, தப்பு செஞ்சவனுடைய எதிர்காலத்தையும் நினச்சி பார்க்கணும். இன்று எதிரியாக இருப்பவர் நாளை அல்லாஹ்வின் அடியாராக மாறலாம் என்ற சிந்தனையோடு அவர் என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி 5வது படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அவர்களின் குணத்தை பின்பற்றுவதில் தெரியும். என்னங்க, நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு யார் நபியை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அவருடைய குணத்தில் நபியுடைய அந்த குணங்கள் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நபியின் மீது என்ன செய்யணும், அதிகமாக செலவாத்து சொல்லணும், நபியுடைய குணங்களை அதிகம் படிக்கணும். அவருடைய இரக்க குணம், பொறுமை, மன்னிப்பு, நல்ல குணம், இதெல்லாம் என்ன செய்யுங்க, நமது வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக நம்ம முயற்சி செய்யணும். அருமையான சகோதரர், இறுதியாக தாயிஃப் சம்பவத்தை நினைத்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களில் ரத்தம், இதயத்தில் வேதனை, மக்கள்கிட்ட இருந்த நிராகரிப்பு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவில் அவர்களை அழிக்க வேண்டாம் என்ற கருணை
வார்த்தை வந்துச்சு. இதுக்கு பேர் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான்ல ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன்கிறது இதுதான். எனவே அல்லாஹ் நமக்கும் அந்த அழகிய குணத்தை வழங்குவானாக. நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கக்கூடிய இதயத்தையும், நமக்கு எதிராக இருப்பவர்களுக்கு கூட ஹிதாயத்தை விரும்பும் மனதையும் வல்ல அல்லாஹ் நம் மனை தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.